हरिः ओम् अस्मद्गुरुपरम्परायै नमः। श्रीमते रङ्गरामानुजमहादेशिकाय नमः। श्रीमते वराहमहादेशिकाय नमः. எம்பெருமானின் அடியவர்களுக்கும் ஆஸ்திக மகாஜனங்களுக்கும் அடியனுடைய சிரம் தாழ்ந்த நமஸ்காரங்கள். பஞ்சமோ வேதா, அதாவது 5வது வேதம் என்னும்படியான மகாபாரதத்தை நமக்கு இன்றளவும் கிடைக்குமாறு அதை பட்டோலைப்படுத்தி அதை நமக்கு கொடுத்த கருணை கடலான ஸ்ரீ வேதவியாசரின் திருவடிகளை வணங்கி அதன் பிறகு ஸ்ரீ விஷ்ணு சகஸ்ரநாமத்தின் 3வது மற்றும் 4வது ஸ்லோகங்களின் பொருள்களை காண்போம். Dear loving devotees of Sri Vishnu and all spiritually oriented sadhakas, namaskarams at your feet. Let's first prostrate and pay our obeisance at the divine feet of Sri Vedavyasa, who documented Mahabharata, which is regarded as 5th Veda, and made it possible to have the same till date for all of us. Then we will proceed to understand the meanings of Sri Vishnu Sahasranama slokas 3 and 4. Vyasam vasishta naptaram shakte pautramakalmasham parasharatmajam vande சுகதாதம் தபோநிதிம். வசிஷ்டருடைய கொள்ளுப்பேரரும் சக்தியின் பேரரும் குற்றமற்றவரும் பராசரருடைய புத்திரரும் சுகருடைய தகப்பனாரும் தபோநிதியுமான வியாசரை வணங்குகிறேன். I bow to Vyasa, the unsullied treasure house of penance, great grandson of Vasishta, grandson of Shakti, son of Parashara and father of Sukha. Vyasaya Vishnu Rupaya Vyasarupaya Vishnave Namo Vai Brahmanidhaye வாசிஷ்டாய நமோ நமஹ. விஷ்ணு வடிவுள்ள வியாசராகவும் வியாசர் வடிவங்கொண்ட விஷ்ணுவாகவும் வேதத்தின் பொக்கிஷமாக உள்ள வியாசருக்கு நமஸ்காரம். வசிஷ்ட குலத்தில் உதித்த அவருக்கு மீண்டும் நமஸ்காரம். Salutation to Vyasa, that is Vishnu in form, to Vishnu who is indeed Vyasa himself. Salutation to him, the very treasure of Vedic learning and the lineal descendant of Vasishta. அடுத்தது எம்பெருமானுடைய சகஸ்ரநாம ஸ்லோகங்களின் வைபவங்களை காணப்புகுவோம். முதலாவதாக 3வது ஸ்லோகம். யோகோ யோகவிதாம் நேதா பிரதான புருஷேஸ்வரஹ நாரசிம்ம வபு ஸ்ரீமான் கேசவ புருஷோத்தமஹ. யோகா முக்தியை அடைவிக்கும் மார்க்கமாக, அதாவது எம்பெருமானை நாம் அனைவரும் அடைய உபாயமாக இருக்கிறான். He who paves the way for his devotees to reach him. யோக விதாம் நேதா, யோகிகளுக்கு அவர்களின் யோக மார்க்கத்தில் அதன் பலனை அளிப்பவர், அதாவது பக்தியோகம் போன்ற பிற உபாயங்களையும் நடத்தி வைப்பவர். He who guides and gives the fruit of reaching him through other ways such as Bhakti Yoga. பிரதான புருஷேஸ்வரஹா, சேதனம் மற்றும் அச்சேதனங்கள், அதாவது ஜீவர்களையும்
ஜீவன் இல்லாதவைகளையும் வழிநடத்துபவர். He who conducts sentient and non-sentient. அடுத்து வருகின்ற திருநாமங்கள் நாரசிம்ஹ வபுகு முதல் ஈஸ்வரஹா வரை எம்பெருமான் தான் அனைத்துமாக இருந்து கொண்டு அவற்றில் தானே உயர்ந்தவனாக இருக்கிறான் என்பதை நமக்கு காண்பிக்கிறது. நாரசிம்ம வபுகு, ஸ்ரீமான் கேசவஹா ஆகிய திருநாமங்கள் நரசிம்மனுடைய வைபவத்தை நமக்கு அற்புதமாக உணர்த்தப் போகிறது. நாரசிம்ம வபுகு, ஒப்புயர்வில்லாத மனித மற்றும் சிங்க உருவத்தை கொண்டவன். He who has the man-lion form, which is very unique and uncomparable with other forms. ஸ்ரீமான், ஒளிக்கடலாய் மனித சிங்க உருவங்கள் பொருந்தியும் அதில் அழகிய நம்மை ஈர்க்கக்கூடிய திருமேனியும் உடையவர். He possesses the form of man-lion and he is with extraordinary beauty with all its effulgence. கேசவஹா, மனித சிங்க உருவத்தில் அழகிய திருமுடியும் பிடரியும் உடையவர். In his man-lion form, he is pretty-haired, withal beautiful a man. புருஷோத்தமஹா, ஜீவர்களிலே அதாவது புருஷர்களிலே 3 வகையான பக்தர்கள், முக்தர்கள், நித்தியர்களை விட மிக உயர்ந்தவனாக விளங்குபவன் என்று பொருள்படுகிறது. பக்தர்கள் முற்பிறவியின் கர்ம பலனால் உடல்களில் கட்டுண்டு கிடப்பவர்கள். முக்தர்கள் முக்தியடைந்தவர்கள், அதாவது மோட்சத்தை பெற்றவர்கள். நித்தியர்கள் எப்பொழுதுமே முக்தியடைந்த நிலையில் ஸ்ரீவைகுண்டத்தில் நித்தியவாசிகளாக ஆனந்தமாக இருப்பவர்கள். He is the supreme of the 3 jivas or purushas among Baddhas, Muktas and Nityas. Baddhas are the soul in bondage in a body as a result of karmas in previous birth. Muktas are freed souls and Nityas are ever free souls, ever living in Sri Vaikunta. அடுத்தது 4வது ஸ்லோகம். சர்வ ஷர்வ சிவஸ்தானுர் பூதாதிர் நிதிரவ்யயஹ சம்பவோ பாவனோ பர்த்தா பிரபவ பிரபுரீஸ்வரஹ. சர்வஹா, எல்லாவற்றையும் தன் உடலாக கொண்டவராகையால் அனைத்தையும் அவரே வழிநடத்துபவர். He who has everything in his body, so he guides all. சர்வஹா, எல்லாமும் தன் உடலாக இருப்பதால் அவற்றின் தீமைகளை அழிப்பவர். He who has everything has his body and removes all afflictions and distress. சிவஹா, மங்களமாக இருந்து கொண்டு அனைவருக்கும் மங்களத்தை கொடுப்பவர். He is the auspicious and gives auspiciousness to all. ஸ்தானுஹு, அடியவர்களுக்கு நிலையான பலன்களை கொடுப்பதில் ஸ்திரத்தன்மை உடையவர். He who is very stable in providing the fruit of all actions to all his followers with bhakti. பூதாதிஹி, அனைத்து பூதங்களாலும் அல்லது பிராணிகளாலும் கடைப்பயனாக அடையப்படுபவர். He who is reached as the final destination by all. நிதிரவ்யயஹா, எவ்வளவு அவனை அனுபவித்தாலும் குறையாத செல்வமாக வைத்தமா நிதியாக இருப்பவர்.
He who has undepletable wealth, that is, all Aishwaryams, even though they are all enjoyed by his devotees limitlessly. Sambhavaha, சரியான நேரத்தில் அடியவர்களுக்காக புதையல் காணுமா போலே அவதரிப்பவர். He who incarnates in avatars like a treasure at appropriate times. பாவனஹா, அவனுடைய அவதார காலங்களிலே அடியவர்களின் துன்பங்களை களைபவர். He who removes all distress for his devotees during his incarnations. பர்த்தா, தன்னை தந்து அடியவர்களை போஷித்து காப்பவர். He who gives himself in full to save his devotees. பிரபவஹா, அவனை நினைத்த மாத்திரத்தில் எல்லா பாவங்களையும் போக்குவதான சிறந்த குற்றமில்லாத பிறப்பை உடையவர். He who removes all our sins on just thinking his spotless birth. பிரபுஹு, மனிதனாக எளியவனாக பிறந்த போதிலும் முக்தியை கொடுத்து மேன்மையை பெற்றவர். Even during his birth as a man with all simplicity, he has granted Paramapada, that is his abode, and demonstrated his greatness. ஈஸ்வரஹா, எளியவராக பிறந்த போதும் அவதாரங்களில் ஈஸ்வரத்தன்மையை உணர்த்தியவர். He who demonstrated his Ishwaratva, that is his supremacy and being the ultimate object of worship, even during his incarnations as human being with all his simplicity. மேற்கண்ட நாமங்களிலே நம்மை ஈர்த்து பிரதானமான இடத்தை பிடித்து கொண்டு நம்மை காத்தருள்வதை ஒரு சத்திய பிரமாணமாக கொண்டவன் சிங்கபிரானாகிய நரசிங்கன். அவனிடம் நாம் அடிமை செய்ய வேண்டிய காரணத்தை ஆழ்வார்களிலே பெரியாழ்வாராக, ஆண்டாளுக்கு தந்தையுமாய், அரங்கனுக்கு மாமனாராய், நம்மை காக்கும் தந்தையாகி நமக்கு அவருடைய பிரபந்தத்தில் 5ஆம் பத்து 2ஆம் திருமொழியில் அருளுவதை கேட்கலாம். மங்கிய வல்வினை நோய்காள் உமக்கும் ஓர் வல்வினை கண்டீர், எங்கு புகேன்மின் புகேன்மின் எளிதன்று கண்டீர் புகேன்மின், சிங்கபிரானவனெம்மான் சேரும் திருக்கோயில் கண்டீர், பங்கப்படாது உய்யப்போமின் பண்டன்று பட்டினங்காப்பே. பெரியாழ்வார் வலிய வினைகளையும் நோய்களையும் விரட்டுகிறார். மங்கிய வலிய வினைகளால் வந்த நோய்களே, உங்களுக்கும் கூட வலிய பாவ வினைகள் உண்டென்பதை கண்டீர்களா? இனி இங்கு புகாதீர்கள், வராதீர்கள். நீங்கள் என்னை அடைவது எளிதன்று, அப்பால் நெல்லுங்கள். நரசிம்மாவதாரம் எடுத்த என் சுவாமி நித்தியவாசம் செய்யும் திருக்கோயில் அடியேன் உடலும் ஆத்மாவும் ஆகும். ஆதலால் நீங்கள் துன்பப்படாமல் பிழைத்துப் போங்கள். அடியேன் ஆத்மநிலை பழையதன்று, காக்கப்பட்ட பட்டினமாகிவிட்டது என்று சொல்லி வினைகளை தன்னிடம் அண்ட முடியாது என்று பெரியாழ்வார் விரட்டுகிறார். இவ்வாறு ஹிரண்யனையே கிழித்தெறிந்த சிங்கத்திற்கு அவனில் ஒருவனாக இருக்கும் யமனின் அடிமைகளான நோய்களும் வினைகளும் எம்மாத்திரம்? அவற்றை அழித்தே தீருவான் நரசிங்கபிரான் என்று ஆழ்வார் அருளிச் செய்கிறார். பெரியாழ்வாரின் இந்த 5ஆம் பத்து 2ஆம் திருமொழியாகிற நெய்க்குடத்தை பற்றி ஏறும் என்று தொடங்குகிற 10 பாசுரங்களும் அனுசந்திப்பவர்களுக்கு எந்த நோயும் அண்டாது என்று
வைணவ பெரியோர்களும் ஆச்சாரியர்களும் உரைப்பதுண்டு. நாமும் அதை மனதில் கொண்டு நரசிங்கனின் பாதம் பணிந்து மேலும் பல ஆச்சரியமான பகவன் நாமாக்களை அனுபவிக்க காத்திருப்போம். In the above explained divine names of Sri Vishnu, Lord Narasimha's names takes an attractive, unique, special and powerful place. Lord Narasimha takes it a vow and promise to save all his devotees. Periyalvar, who was the father of Sri Andal and father-in-law of Lord Ranganatha, takes the role of a father with all his compassionate heart to save all of us and praises Lord Narasimha in his 5th decade, 2nd Pasuram as follows. Hey, all the diseases and results of all bad actions, you have all become dull now, because I have already started chanting the name of Lord Vishnu. You all also have the effects of sin. Did you know that? Do not enter in my soul. It is not so easy. Keep a distance from my body and soul. Now my body has become the temple of Lord Narasimha. To safeguard yourself, move away from this place. Do not think that I am in my old state. Now my body and soul have become a protected place. My Lord Narasimha has torn into pieces the fierce and mighty Rakshasa Hiranya. You, the diseases, are the slaves of Yama, who is just one among him. So he will just eradicate you, Periyalvar says. Our Acharyas used to say that Periyalvar's Prabandham, 5th decade and 2nd Tirumudi, which starts with Neikkudattai Patriyerum, can be recited to keep away from all the diseases. Let's all pray at the divine feet of Lord Narasimha, and let's all wait for enjoying his glorious names on further episodes. Jaya Jaya Sri Sudarshana, Jaya Jaya Sri Sudarshana, Jaya Jaya Sri Sudarshana.